அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் புதன் உச்சம் பெறுவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனின் உச்சம் எந்தெந்த மாற்றங்களை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் புதன். அது மட்டுமல்லாது சுக்கிரனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதன். எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது சொந்த இடமான 2, 5 ஆகிய இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனது சொந்த இடமான 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. புதன் உச்சம் பெறும் நேரம் என்பது வாழ்க்கையில் உயர்வை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான காலகட்டம் என்பதை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் புதன் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுல செல்வங்களும் முன்னேற்றமும் விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். ஏனென்றால் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வித்யாகாரகரான புதனின் உச்சம் தங்களுடைய வாழ்வில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது லாபத்தையும் வருமானத்தையும் பல மடங்கு உயர்வாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மதிநுட்பத்தின் ஊற்றாக பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வேளையில் பெற்று தருகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது அவர் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கல் போல் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதன் அறிவு, வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட சாதுரியமாக கையாண்டு மிக பெரிய வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் வெறும் கைகளை பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அனைவரும் அரசராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள். இவர்களுடைய ஆர்வத்தை பார்த்த மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை அறிவித்து விட்டோம். ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறாருங்க. கைகளின் பலத்தை மட்டும் பயன்படுத்தி தள்ளுவதால் தோல்வி அடைந்தால் அந்த இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகின்றார். இதை கேட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று நினைத்து வந்த அனைவருமே பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் ஒருவன் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெற முன்னோக்கி வருகிறான். அப்போது அவனை பலர் குழப்பி விடுகின்றனர். அந்த கதவிற்கு பின்னால் மிக பெரிய போர் வீரம் கொண்ட வீரர்கள் இருக்கலாம், யானைகள் இருக்கலாம். அந்த கதவு தள்ளி திறக்க முடியாது, உன் கைகளை இழந்து விடாதே என்று எச்சரிக்கின்றனர். ஆனால் அவன் இந்த இடத்திற்கு வந்து தள்ள ஆரம்பிக்கிறான். அது எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த இரும்பு கதவு முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு தாப்பால் கூட இடவில்லை. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் வெற்றி என்பது கடினமாக இருக்கும் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் வெற்றி என்பது எளிதாக கூட இருக்கலாம் என்பதுதான் தொழில்நுட்பத்தின் வெளித்தன்மையாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். ஏனென்றால் அந்த நபர் சிந்திக்கிறார், நமது அரசர் இதுவரை மிக பெரிய அளவிலான
தண்டனைகளோ அல்லது இது போன்ற பரிசுகளோ கொடுத்திருக்கிறாரா என்று எண்ணி பார்க்கிறார். மக்களை சோதிக்கக்கூடிய வகையில் அவர் நடக்கவில்லை. எனவே நிச்சயமாக கைகளை வெட்டக்கூடிய அளவிற்கு அவர் செல்ல மாட்டார். அப்போது அது எளிதாக தான் இருக்கும் என்று அந்த நபருக்கு தொழில்நுட்பம் அங்கு சிறப்பாக செயல்பட்டதால் தான் அவர் அந்த போட்டியில் வெற்றி பெறுகிறார். ஆனால் அதை செயல்படுத்த இயலாதவர்கள் தோல்வியடைகிறார்கள். பிறகு அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராகவும் மாறுகிறார். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் மதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஒரு செயல் நடைபெற்றவுடன் அந்த செயலை குறித்து தன்னிலை நாம் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி செய்வோம், அல்லது வேறொருவர் இருந்தால் எப்படி செய்வோம், அல்லது அதை நியூஸ் பேப்பரில் படிக்கின்ற ஒரு செய்தியாக இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்வோம் என்று பல விஷயங்களில் பல கோணங்களில் ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எளிதில் களைய முடியும். ஏனென்றால் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்தில் உங்களை வைத்து பார்த்தால் நிச்சயமாக அதற்கான தீர்வு கிடைக்காது. ஆனால் மற்ற இடங்களில் வைத்து பார்க்கும் போது எளிதில் தீர்வு கிடைக்கும். அதுபோன்றுதான் மதிநுட்பத்தை இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க புதன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தையும் தனது சப்தம பார்வையால் வலுவாக பார்க்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொருளாதார நிலை திருப்திகரமாக உயரும். உயர்ப்புகள் அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் என்பது உயரக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அடிக்கடி சந்தித்து வந்த பல்வேறு வகையான இன்னல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் எளிதில் வெற்றி பெறுவதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மதிநுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை 5ஆம் இடத்தின் அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் தானாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் தனலாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். எண்ணற்ற பல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக 5இல் உச்சம் பெற்றிருக்கும் புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் போன்றவற்றில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழல்கள் உருவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த காரியம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் கடினம் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் பார்க்கப்படக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக 3, 4, 5 என 3 இடங்களில் முக்கூட்டு கிரகங்கள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே வெற்றிகரமான பல திருப்பங்களை இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திடீரென முடிவு செய்து எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான திருப்பத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையிலும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய புதன் இந்த தருணத்தில் அற்புதமான முன்னேற்றத்தை விரைவாகவே உருவாக்கி கொடுக்கிறார். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் அறிவாற்றலை தெளிவாக பயன்படுத்துவதால் பல சங்கடம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ரிஷபராசிக்கார பெண்மணிகள்
நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான ஞானத்தை கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதனின் கிழமையாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். எனவே புதன்கிழமை விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வீழ்ச்சிகள் அனைத்தையும் நீக்கி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை தனலாபத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.